Hi, hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீட்டிலேயே சிம்பிளாக எப்படி ஸ்டெப்ஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வரைஞ்சிருக்கேன். பார்க்க நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. இது பார்க்க கொஞ்சம் ரியலாகவும் இருக்க மாரி இருக்குது ஸ்டெப்ஸு. ஸோ நீங்களே இதை வரைஞ்சி பார்க்கலாம். சரி வாங்க இதை எப்படி வரையுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி வரையுன்னு சொல்லிட்டு தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக ஸ்டெப்ஸ்லாம் எப்படி வரையுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க. ஸோ அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ. ஸோ வரைஞ்சிட்டு இங்கே ஒரு சைடு இருக்குது, ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன், ஒன்று ஹரிசாண்டல். ஸோ இந்த ஹரிசாண்டல் வந்துட்ட பிறகு என்ன பண்ணால் இங்கேருந்து கொஞ்சம் கிராஸாக வரைக்கும். ஸோ கிராஸாக ஒரு லைனு வரைஞ்சிடலாம். ஸோ இதுவும் எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ கிராஸாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன், இங்கேருந்து ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து முக்கால்வாசி வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து இதே ஆங்கிளில் ஒரு கிராஸ் லைன், எங்கேயும் ஒன்று ஸ்ட்ரெயிட், இதுக்கேற்ற மாரி ஃபுல்லாக வரைய வேணாம், கொஞ்சம் லைன் விட்டுட்டு இது வந்து இதோட ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இன்னர் லைன் ஸ்டெப்ஸு வரையும் சொல்லிட்டு எப்படின்னு பார்ப்போம். சரி வாங்க ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்ம ஒரு சென்டிமீட்டர் போடலாம். ஸோ இங்கேருந்து ஒரு சென்டிமீட்டர் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்தது ஹரிசாண்டல். ஸோ அப்படியே கொஞ்சம் மாற்றி மாற்றி அப்படியே வர மாரி. ஸ்ட்ரெயிட் லைன், வெர்டிகல் லைன். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு. ஸோ அப்படின்னா இதை வரைஞ்சிட்டு அதேமாரி இதே ஆங்கிளில் இங்கேயும் வரையணும். ஸோ நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக வரையறதுனால ஸோ ஒரு சென்டிமீட்டர் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ 1.5 2 கூட எடுத்து இதுமாரி நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறங்க. சரி இப்போ வாங்க இதையும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த சைடு வந்து இது வரைக்கும் போதும். இப்போ இந்த சைடு இதேமாரி நம்ம வந்து அந்த சைடு வரையணும். ஸோ இப்போ இதேமாரி ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இங்கே எப்படி வரைஞ்சோமோ அதேமாரி இதுவும் அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. சரி இதுக்கு தான் ஆங்கிள் எடுக்குது, ஏன்னா ஒரே ஆங்கிள் போட்டால் இது வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் வேறு வேறு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறது ஈக்குவலாக வராது. சரி இப்போ வாங்க இதை போட்டுட்டு சரி இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு இதை ஜாயின் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைன்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் ஸோ எங்கெங்கே ஃபஸ்ட்டு எட்ஜஸ் ஆரம்பிக்குதோ அதுலேருந்து ஒரு லைன் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுலேருந்து ஸோ எங்கெங்கெல்லாம் எட்ஜஸ் இருக்கோ அது எல்லா எட்ஜஸும் நம்ம வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணதும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மாரியே இருக்கும். சரி இதை போட்டு நம்ம வந்து ஷேடிங் பண்ணோம், அது பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ என்னென்னு சொல்லிடுறேன். இது ஒன்ஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு
ஸோ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஷேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஷேட் பண்ணிடணும். ஸோ ஸ்டெப்ஸ் இங்கே வந்து இறங்குற மாரி, அதுக்கப்புறம் இதை நம்ம ஷேட் பண்ணிடணும். ஸோ 1 to 1 நம்ம ஷேட் பண்ணிடலாம். ஆல்டர்னேட்டிவ் கட்டத்தில் பாக்ஸை ஷேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வாங்க. ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இதோட லாஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணிடலாம். இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. இதை வந்து இதோட ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இங்கே வந்துட்டு நடுவில் இதை வந்து கொஞ்சம் மேலே வர மாரி ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஜாயின் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் டார்க்காக ஷேட் பண்ணிடலாம். கொஞ்சம் டார்க்கு, இங்கெல்லாம் அவுட் சைட்லாம் கொஞ்சம் லைட் ஷேடிங்கு. அதுக்கு ரொம்ப டார்க்காக தேவையில்ல, கொஞ்சம் மீடியம் டார்க்காக நம்ம இதில் வந்து ஷேட் பண்ணிடலாம். ஸோ ஷேட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அடிங்க. சரி வாங்க, இதை ஷேட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இதெல்லாம் ஷேட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்னென்னா இந்த ஸ்டெப்ஸான இதெல்லாம் எங்கெங்கே ஷேட் காமிச்சோம் நான் ஷேட் பண்ணிட்டு இந்த எட்ஜஸ்லாம் லைட் ஷேடிங். ஸோ இங்கேயும் லைட் ஷேடிங் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி வாங்க ஷேட் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ் வரைஞ்சாச்சு. நல்லாவே வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த எங்கே ஷேடிங் அடிச்சுட்டு அங்கெல்லாம் அடிச்சிருங்க ஷேடிங் நல்லா. ஸோ இங்கே சப்போஸ் இந்த சைடில் வேணால் அடிக்கலாம், வேணால் அப்படியே விட்டுடலாம். ஸோ அப்படியே விட்டாலும் நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. கொஞ்சம் ரியலாக ஸ்டெப்ஸ் மாரியே இருக்குது, நல்லாவே வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதை ஆல்டர்னேட்டிவ் இதில் ஷேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு இது விட்டு ஷேட் பண்ணிடலாம். ஷேடு கொஞ்சம் நல்லாவே பண்ணுறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஷேட் பண்ணிட்டு ஸோ இங்கே சென்டர்லாம் இங்கே சைடில் வேணால் பண்ணுங்கள், இல்லை அப்படி பிளாங்காக விட்டுடலாம். இந்த இங்கேயும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரே நல்லாவே இருக்குது, ரியலாக இருக்கிற இருக்குது. ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது, ஸ்டெப்ஸ் மாரியே இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்களும் வீட்டில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.